சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 3வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். முதல் 2 ஸ்லோகங்களிலே விராதன் என்ற அரக்கன் வந்தபோது ராமன் எப்படி புன்னகை செய்தான் என்பதை பார்த்தோம். இப்போ 3லேந்து 7 வரை 5 ஸ்லோகங்கள் தண்டகாரண்யத்திலே வாழ்ந்த ரிஷிகளை பார்த்து ராமன் பூத்த புன்னகையை வர்ணிக்கின்றன. அதிலே 3வது ஸ்லோகம். இப்போ உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்களும் தயாராக இருப்பீர்கள். அதனால வித்தவுட் ஃபர்தர் டிலே முதல்ல வாங்கோ, நாம ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம். இதானீம் இந்திரோ மாம் சபரிஜன ஆகைத்ய பரமம் முனேயாகி பிராமம் சதனமிதி தம் சாவதமகம் அமும் ராமம் திருஷ்ட்வேதி அனக சரபங்கஸ்ய வச்சசா முகே ஜாத்தம் மந்தம் ஸ்மிதம் அவதுதே ஸ்ரீ ரகுபதே என்பது ஸ்லோகம். இதன் கருத்து என்ன அப்படின்னா, இப்போது விராதனை வதம் செய்த பின் ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் தண்டகாரண்யத்துக்குள்ளே செல்கிறார்கள். போவதன் முக்கிய நோக்கமே என்னன்னா, அங்கே உள்ள ரிஷிகளை அடிபணிய வேண்டும். அதுல முதல்ல ஷரபங்கர் என்ற முனிவர் தண்டகாரண்யத்தில் எழுந்துருளி இருக்கிறார். அந்த ஷரபங்கருடைய ஆசிரமத்துக்கு ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் எழுந்தருள ரொம்ப வயதான முனிவர் ஷரபங்கர் அவர் மூவரையும் வரவேற்றாராம். வரவேற்ற பின் ராமனை பார்த்து சொல்கிறார், ராமா இதானீம் இந்திரோ மாம் சபரிஜன ஆகைத்ய பரமம். ராமா, சற்று நேரம் முன்னாடி தான் இந்திரன் இங்கே என்னை தேடி வந்தான். ஷரபங்கர் ராமன்ட்ட சொல்றார், இந்திரன் என்னை தேடி வந்தான், இந்த ஆசிரமத்துக்கு வந்தான். ஏன் வந்தான்னா, முனே யாகி பிராமம் சதனம் இதிதம் சாவதமகம். அதாவது அவன் என்னிடம் வந்து, ரிஷியே நீங்க நிறைய தபஸ் பண்ணிட்டீங்க, அதனால பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறேன். அதனால என்னோடு வாருங்கள், பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு நானே வழித்துணையாக இருந்து உங்கள் தவத்தின் பலனாக பிரம்மாவின் சத்தியலோகமே கிடைத்திருக்கிறதுன்னு சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு ஷரபங்கர் சொன்னாராம், ஆனா ராமா, நான் அவனிடம் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? அவதமகம் அமும் ராமம் திருட்வா இதி. இல்லை இந்திரா, இப்போது என்னால் அந்த பிரம்மாவின் லோகத்துக்கு வர முடியாது. ஏன்னா தன்னுடைய ஞான திருஷ்டியால தன் ஆசிரமத்தை நோக்கி தண்டகாரண்யத்துக்கு ராமன் வருவதை உணர்ந்து விட்டாராம் ஷரபங்கர். அதனால இந்திரன்ட்ட சொன்னாராம், இல்லை இந்திரா, என்னை நோக்கி ராமன் வந்து கொண்டிருக்கிறான். ராமன் நம்மளை தேடி வரும்போது அவனுடைய தரிசனத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை விட்டுட்டு யாராவது இந்திரலோகத்துக்கோ அல்லது பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கோ செல்வார்களா? எனக்கு ராம தரிசனம் தான் முக்கியம். ராம தரிசனம் இல்லாமல் எங்கும் வருவதற்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு வந்த இந்திரனை திருப்பி விட்டுட்டாராம். அதை ஷரபங்கர் சொல்ல, அனக சரபங்கஸ்ய வச்சசா, அந்த தூய மனம் படைத்த தூய பக்தி நிறைந்தவரான ராமனுடைய தரிசனத்துக்காக காத்திருந்தவரான அந்த ஷரபங்கருடைய வார்த்தையை கேட்டாயே ராமா. கேட்டபோது முகே ஜாத்தம் மந்தம் ஸ்மிதம், அப்போது உன் முகத்திலே ஒரு அழகான புன்னகை தோன்றியதே ராமா. அதைத்தான் வடுவூரிலும் நீ காட்டுகிறாய். அவதுதே ஸ்ரீ ரகுபதே, இந்த புன்னகை அடியோங்கள் அத்தனை பேரையும் காத்தருளட்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, ராமா, நீ ஷரபங்கருடைய ஆசிரமத்துக்கு சீதையோடும் லக்ஷ்மணனோடும் சென்ற போது ஷரபங்கர் உன்னை வரவேற்று சொன்னார், இப்போதான் இந்திரன் வந்தான், பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு வருகிறாயா என்று கேட்டான். ஆனா நான் சொல்லிட்டேன், இல்லை இந்திரா, நீ போயிட்டு வா, சத்தியலோகத்தை விட ராம தரிசனம் தான் முக்கியம். என் ஞான கண்ணால் என்னை நோக்கி ராமன் வருகிறான்னு அறிந்து கொண்டேன். ராமனை தரிசிப்பதற்கு மேல சத்தியலோகமோ இந்திரலோகமோ எந்த லோகமோ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன்னு சொல்ல, அந்த தூய பக்தியை பார்த்து ராமா நீ புன்னகை செய்தாய், அந்த புன்னகை எங்களை காக்கட்டும் என்கிறார் வில்லூர் சுவாமி. இப்போ 3 விஷயங்கள் ஸ்லோகத்திலே. புன்னகைக்கான காரணம் என்ன? அதான் முதல் விஷயம். புன்னகைக்கு காரணம் என்னன்னா, ஷரபங்கருடைய பக்தி. ஏன்னா நம்முடைய மனமெல்லாம் எப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே கவர்ச்சியா இருக்குன்னு காமிச்சுட்டா நம்ம பகவானையே மறந்துட்டோம், அது பின்னாடி போயிடுவோம். இன்னைக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும்னு தீர்மானித்திருப்போம். திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, என்னப்பா கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலையா, மேட்ச் நல்லா ஓடிட்டு இருக்கு, அதை பார்க்கலாமேன்னு சொன்னா கோவிலை மறந்துடுவோம், தெய்வத்தை மறந்துடுவோம், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறேன்னு அங்க உட்காந்துடுவோம். அப்ப நம்முடைய பக்குவம்ங்கிறது அவ்வளவுதான். ஆனா ஷரபங்கர் பாருங்கள், பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கே வானு கூப்பிட்டாலும் என்னை தேடி ராமன் வரான்,
ராம தரிசனத்துக்கு மேல என்ன சத்தியலோகம்னு கேட்டார் அல்லவா? அந்த பக்தி, இறைவனிடத்திலே நமக்கு அந்த பக்தி இருக்க வேண்டும். அது சரபங்கருக்கு இருந்தது. அதை பார்த்ததாலே ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன, மெசேஜ் என்னன்னா, அதுதான் மெசேஜ். பகவானை அனுபவிக்கிறோமே, அவன் திருமேனியை சேவிக்கிறோமே, அந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கு வேற எந்த ஆனந்தமும் ஈடாகாது. அதனாலதானே தொண்டரடி பொடியாழ்வார் பாடினார், பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அழகா ஸ்ரீரங்கத்தில் இருந்தபடி பெரிய பச்சை மலை போன்ற அரங்கனுடைய திருமேனி, பவளம் போன்ற திருவாய், தாமரை போன்ற திருக்கண்கள், அத்தோடு அவனுடைய நாம சங்கீர்த்தனம் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தேன்னு அந்த திருநாமங்களை சொல்லக்கூடிய பாக்கியம். இதுக்கு மேல இந்திரலோகமோ? அங்க இந்திரலோகம்னா வைகுண்டத்தையே சொல்லிட்டாராம் தொண்டரடி பொடியாழ்வார். இதுக்கு மேல வைகுண்டமே எனக்கு ஆனந்தம் இல்லைன்னு. அப்ப தாத்பரியம் என்னன்னா, நம்மை தேடி பகவான் வரான் பாருங்க. நம்மை தேடி வரும் பகவானை தரிசிக்கும் ஆனந்தத்துக்கு வேற எந்த ஆனந்தமுமே நிகராகாதுங்கிறது தான் தாத்பரியம். அதனாலதான் நம்ம ஊர்கள் எல்லாம் திவ்ய தேசங்கள் என்றும் அபிமான தலங்கள் என்றும் கிராம கோவில்கள்னும் பகவான் வந்து கோவில் கொள்கிறார் அல்லவா? அவர் நம்மை தேடி வந்த பெருமாள். நம்மை தேடி வரக்கூடிய பெருமாளை தரிசிக்கும் போது கிடைக்கும் ஆனந்தம் இருக்கே, அந்த ஆனந்தம் வேறு எங்குமே கிடைக்காது. அது போலதான் சரபங்கருக்கும் ராமன் அவரை தேடி வந்த பெருமாள். நம்மை தேடி பகவான் வரும்போது அவனை தரிசிப்பதுங்கிறது தனி ஆனந்தம். அதைத்தான் இந்த புன்னகை நமக்கு உணர்த்துகிறது. பாருங்களேன், நம்ம ஒத்தொத்தர் ஊர்லயும் பகவான் வந்து கோவில் கொண்டு இருக்கிறான் அல்லவா? ஏன் நாம கோவிலுக்கு வரலைனாலும் புறப்பாடு கண்டருளி நம்ம வீட்டு வாசலுக்கு இறைவன் வருகிறான். அப்போ பக்தர்களை தேடி வந்து பகவான் அனுகிரகம் பண்ணுவான். அதை தரிசிப்பதுதான் பேரானந்தம். அதை புன்னகை வாயிலாக ராமன் உணர்த்துகிறான். இனி 3வது, இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன்? ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோமே. இதானீமிந்திரோ மாம் சபரிஜன ஆகைத்ய பரமம் முனேயாகி பிராமம் சதனமிதி தம் சாவதமகம் அமும் ராமம் திருட்வேதி அனக சரபங்கஸ்ய வச்சசா முகே ஜாத்தம் மந்தம் ஸ்மிதம் அவதுதே ஸ்ரீ ரகுபதே என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லி சீதாராமர்களை வழிபடுவோரை சீதாராமர்கள் எப்போதும் காத்தருள்வார்கள். ஏன்னா இந்த ஸ்லோகமே ஸ்மிதம் அவதுதே ஸ்ரீ ரகுபதே, உன்னுடைய புன்னகையே எங்களை காப்பாற்றட்டும் தான் பிரார்த்தனை. அதனால அந்த சீதாராமர்களின் புன்னகையே இந்த ஸ்லோகத்தை சொல்லும் அத்தனை பேரையும் காப்பாற்றும். இப்போ சரபங்கருக்கு தரிசனம் கொடுத்து அவருக்கு மோட்சத்தையும் அளிக்கிறான் ராமபிரான். சரபங்கர் மோட்சம் போயிட்டார். இனி அடுத்த ரிஷியை தரிசிப்பதற்காக ராமன் செல்கிறான். அந்த ரிஷி யார்? அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.